ரெண்டுக்குமே அதே கிறித்துவமும் தமிழும் அப்படிங்கிற பகுதிக்கு கீழே தான் நம்ம வகுப்பு பார்க்க போறோம். நேத்து வீரமாமுனிவர் பத்தின தகவல்களை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். கொஞ்சம் மட்டும் பார்த்துட்டு இருந்தோம். அதாவது தமிழ் எழுத்துல அவர் எந்த மாதிரியான மாற்றங்களை செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிற தகவலை மட்டும் நம்ம நேத்து பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக அவர் எழுதின உரைநடை நூல்கள் என்னென்ன, இலக்கணத்துறையில அவருடைய பங்களிப்பு என்ன, மொழிபெயர்ப்பு துறையில அவருடைய பங்களிப்பு என்ன, அகராதி துறை, அவங்க எழுதின செய்யுள் நூல்கள், அவர் யார்கிட்ட பணியாற்றினாரு, ஸோ இவ்வளவு தகவல்களையும் இனி வரக்கூடிய பகுதியில நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். இது அத்தனையும் ரொம்ப முக்கியமான வினா. இது தனியாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோவே மார்க் பண்ணி போட்டிருக்கேன். வீரமாமுனிவர் அப்படிங்கிறவரு ரொம்ப முக்கியமான ஒரு நபர். பள்ளி பாட புத்தகத்திலையும் இருக்கு. அதனால கண்டிப்பா பார்த்துக்கோங்க. தேம்பாவணி எழுதினது யாரு? வீரமாமுனிவர். ஏன்னா இவர் வந்துட்டு தேம்பாவணிக்கு கீழே இவர் வருவாரு. அதனால கண்டிப்பா உங்களுக்கு இவருக்கு அடிப்படையா கேள்விகள் எழும்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரி, வீரமாமுனிவர் இத்தாலி நாட்டு கத்தோலிக்க மத குருவாக தமிழகத்திற்கு வந்திருக்கிறாரு. இவருடைய இயற்பெயர் கான்ஸ்டான்டியஸ் ஜோசப் பெஸ்கி, கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி அப்படின்னு சொல்லியும் ஒரு சில நூல்கள்ல சொல்லப்படுது. இதை தாண்டி அப்பா பேரு கொண்டல்போ பெஸ்கி, இதை தாண்டி அம்மா பேரு எலிசபெத் அப்படின்னு சொல்லி நீங்க படிச்சிருப்பீங்க. 30வது வயதுலதான் சமயப்பணி ஆற்றுவதற்காக வேண்டி தமிழகம் வந்து சேர்றாரு. இவர் பல்வேறு மொழிகளை கற்றறிந்த புலவராக இருந்திருக்கிறாரு. பிரெஞ்சு, லத்தீன், கிரேக்கம், ஹீப்ரு, இத்தாலியம், பாரசீகம், ஆங்கிலம் உள்ளிட்ட பல்வேறு மொழிகள்ல ஆழ்ந்த புலமை மிக்கவராக இருந்திருக்கிறார். ஒரு மொழிய நம்ம கத்துக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்க. ஆனா பிற மொழியை சார்ந்த ஒரு நபர் நம்முடைய மொழியை கற்று தேர்ந்து அதுல தொல்காப்பியத்திற்கு நிகராக ஒரு இலக்கண நூலை படைச்சிருக்கிறார் அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு சாதனை அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். அப்ப பிரெஞ்சு, லத்தீன், கிரேக்கம், ஹீப்ரு, இத்தாலியம், பாரசீகம், ஆங்கில மொழி, நம்ம தமிழ் மொழியில மட்டும் இல்ல இத்தனை துறைகளிலும் ஆழ்ந்த புலமை மிக்கவராக இருக்கிறாரு. அதை தாண்டி சுப்ரதீப கவிராயர் அப்படிங்கிற ஒரு நபர்கிட்ட 20 ஆண்டுகள் தமிழ் படிச்சிருக்கிறாரு. இந்த வினா ரொம்ப முக்கியம். வீரமாமுனிவர் யாரிடம் தமிழ் கற்றுக்கொண்டார் அப்படிங்கிற கேள்வி. சுப்ரதீப கவிராயரிடம் தமிழ் கற்ற அறிஞர் யார்? இந்த கேள்வி கண்டிப்பா பழைய டிஆர்பில எல்லாம் வந்துட்டு பெருவாரியாக கேட்கப்படக்கூடிய கேள்வியா இருந்துச்சு. சோ அதனால வந்துட்டு தயவு செஞ்சு இதெல்லாம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. தெலுங்கு, வடமொழி இதையும் கத்துக்கிட்டாரு. இதை தாண்டி தமிழ்ல புலமை பெற்றது மட்டும் இல்லாம அந்த மொழியில சிற்றிலக்கியம், பெருங்காப்பியம், பேரகராதி எல்லாமே வந்துட்டு இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு. செந்தமிழை செழிக்கவும் வச்சிருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த தமிழ் எழுத்துல இவர் செய்த சீர்திருத்தங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா தொல்காப்பியர் காலத்துல எகர ஒகர எழுத்துக்களுக்கு மேல புள்ளி வச்சு எழுதப்பட்டிருக்கு. அந்த மாதிரி புள்ளி வச்ச எழுத்தை பாத்தீங்க அப்படின்னா குற்றெழுத்தாகவும், வைத்து எழுதாத எழுத்து வந்து நெட்டெழுத்தாகவும் கருதப்பட்டது. காலப்போக்குல பாத்தீங்க அப்படின்னா அதுலயே வந்துட்டு சில குழப்பங்கள் ஏற்பட காரணமாக இருந்தது. அதை போக்குவதற்காக வேண்டி இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அந்த வடிவங்களை சுழித்து மாத்தி எழுதி கொடுத்திருக்கிறார். எகரத்தை ஏகாரமாகவும் ஒகரத்தை ஓகாரமாகவும் மாத்தி எழுதிட்டாரு. குறிலுக்கும் நெடிலுக்கும் ஒரே மாதிரியாக கேக்கோ அப்படிங்கிற வடிவம் அமைத்து இருந்த காலகட்டத்தை ஒட்டி அதுக்கு மாற்றுதல்களையும் கொண்டுட்டு வந்திருக்கிறார். கே கோ இந்த மாதிரியான திருத்த பணிகளை அவர் மேற்கொண்டு இருக்கிறாரு. நீட்டல், சுழித்தல், குறில், மெய், கிருப்புள்ளி அப்படின்னு சொல்லி தன்னுடைய தொன்னூல் விளக்கம் அப்படிங்கிற பகுதியில இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, விதியும் வகுத்து கொடுத்திருக்கிறார். நிறுத்தற் புள்ளி, முற்றுப்புள்ளி இந்த மாதிரி குறியீடுகளை உண்டாக்கியவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். ரொம்ப முக்கியமான கேள்வி. நிறுத்தற்குறியும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நிறுத்தற் புள்ளியும் முற்றுப்புள்ளியும் போன்ற குறியீடுகளை உண்டாக்கியவர் யார் அப்படிங்கிற கேள்வி கேட்கப்படலாம். கேள்வி ரொம்ப முக்கியம். அடுத்தது உரைநடை நூல்கள். அப்ப தமிழ் எழுத்துக்கள்னு எடுத்துட்டா ஏகாரம், எகரம், ஒகரம் இதை வந்துட்டு ஏகாரம் ஓகாரம் அப்படிங்கிற மாற்றத்திற்கு உட்படுத்தி இருக்கிறாரு. நீட்டல், சுழித்தல், குறில், மெய்க்கு இருபுள்ளி அப்படிங்கிற ஒரு வாய்ப்பாடையும் தனியாக ஒரு நூற்பாவையும் அமைச்சு கொடுத்திருக்கிறாரு தன்னுடைய தொன்னூல் விளக்கம் அப்படிங்கிற நூலுக்கு கீழாக. ஸோ தொன்னூல் விளக்கம் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு இதை பத்தின விளக்கம் வந்துட்டு நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல நல்லா தெளிவா சொல்லியாச்சு. தொன்னூல் விளக்கம் எத்தனை பிரிவுகளை கொண்டது சொல்லுங்க பாப்போம். 5 பிரிவுகளை கொண்டது. வெரி குட். 5 இலக்கணங்களை சொல்லக்கூடியது. என்னென்ன? எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி அப்படின்னு சொல்லிட்டு 5 இலக்கண தொன்னூல் அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. சரி, இதனுடைய அமைப்பு மொத்தம் 370 பாக்களால் ஆனது. எழுத்ததிகாரத்துல 40 பாக்களும்
நூற்பாக்களும், சொல்லதிகாரத்துல 102 நூற்பாக்களும், பொருளதிகாரத்துல 58 நூற்பாக்களும், யாப்பதிகாரத்துல 100 நூற்பாக்களும், அணியதிகாரத்துல 70 நூற்பாக்களும் உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. இது ரொம்ப முக்கியமான கேள்வி, பார்த்துக்கோங்க. இதுல இவருடைய உரை அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த நூலுக்கு இவரே என்ன பண்ணியிருக்கிறாரு, உரை எழுதியிருக்கிறாரு. நூலாசிரியரே உரையும் எழுதியிருக்கிறாரு அப்படின்னா இந்த நூலுக்கும் இவர் எழுதியிருக்கிறாரு. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இந்த கொஸ்டின். இதை தாண்டி உரைநடை நூல்கள், வேதியர் ஒழுக்கம், வேத விளக்கம், இந்த நூல் எல்லாமே சமயம் சம்பந்தமாக இவர் இயற்றிய நூல்கள். இந்த கேள்வி ரொம்ப முக்கியம். பின் வருவனவற்றுள் சமயம் சம்பந்தமாக வீரமாமுனிவர் எழுதின நூல் யாதுன்னு கேள்வி வரலாம். அதுக்கப்புறம் இந்த வேத விளக்கம்னு ஒரு நூல் இருக்கு இல்லையா? இந்த வேத விளக்கம் அப்படிங்கிற நூலுக்கு எதிர்ப்பாக டேனிஸ் லூத்தரன் சங்கத்தார் வெளியிட்ட திருச்சபை பேதகம் அப்படிங்கிற நூலுக்கு மறுப்பாக இவர் எழுதின நூல் தான் பேதம் மறுத்தல். லூத்தர் இனத்தியல்பு அப்படிங்கிற 2 நூல்களை மறுபடியும் எழுதியிருக்கிறார். இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி, பார்த்துக்கோங்க. 1 வேதியர் ஒழுக்கம், வேத விளக்கம். இந்த 2 நூலுமே சமயம் சம்பந்தமாக இவர் எழுதின நூலு. வேத விளக்கம் அப்படிங்கிற நூலுக்கு டேனிஸ் லூத்தரன் சங்கத்தார் வெளியிட்ட திருச்சபை பேதகம் அப்படிங்கிற நூலுக்கு மறுப்பாக பேதகம் மறுத்தல், லூத்தர் இனத்தையல்பு அப்படிங்கிற 2 நூல்களை இவர் எழுதியிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், சிறுகதைகள்ல இவருடைய பங்களிப்பு பெருவாரியானது. இவருடைய பரமார்த்த குரு கதை அப்படிங்கிற சிறுகதை நகைச்சுவை ததும்பக்கூடியதாக நமக்கு கருதப்படுது. தமிழ்ல அமையக்கூடிய ஏளன இலக்கியத்தினுடைய முதல் நூல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இவருடைய பரமார்த்த குரு கதை அப்படிங்கிற நூல் தான். ஆங்கிலம், பிரெஞ்சு, ஜெர்மன், தெலுங்கு, கன்னடம் ஆகிய மொழிகள்ல இது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. பரமார்த்த குரு கதை எந்தெந்த மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்பாங்க. பழகு தமிழில் பாமரருக்கும் புரியக்கூடிய வகையில உரைநடை எழுதிய இந்த வீரமாமுனிவரை உரைநடை இலக்கிய முன்னோடி அப்படின்னு சொல்லலாம். இந்த கேள்வி ரொம்ப முக்கியம். பின் வருவனவற்றுள் உரைநடை இலக்கிய முன்னோடி என்று கருதப்படக்கூடிய நபர் யார் அப்படின்னு கேள்வி கேட்கலாம். ஞான கண்ணாடி, வாமன் கதை என்ற உரைநடை நூல்களையும் இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, எழுதியிருக்கிறாரு. ரொம்ப முக்கியம் இந்த எல்லா கேள்வியுமே, பார்த்துக்கோங்க. இலக்கணத்துறை, அப்ப உரைநடை நூல்கள் எடுத்துக்கிட்டா வேதியர் ஒழுக்கம், வேத விளக்கம். வேதியர் ஒழுக்கம், வேத விளக்கம். 2வது வேதியர் ஒழுக்கம் வேத விளக்கத்துல வேத விளக்கத்திற்கு மறுப்பாக யார் எழுதியிருக்கா, டேனிஸ் லூத்தரன் சங்கத்தார். அவங்க வெளியிட்ட நூலுக்கு பெயர் என்னது, திருச்சபை பேதகம். அந்த நூலுக்கு மறுப்பாக இவர் எழுதின நூல் எது, பேதகம் மறுத்தல். திருச்சபை பேதகம். அந்த பேதகத்தை மறுக்கக்கூடிய விதமாக பேதகம் மறுத்தல் மற்றும் லூத்தர் இனத்து இயல்பு என்ன அப்படிங்கிற பெயர்ல நூலா கொடுத்திருக்கிறார். அடுத்தது பரமார்த்த குரு கதை. எந்தெந்த மொழிகள்ல மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கிறது, ஆங்கிலம், பிரெஞ்சு, ஜெர்மன், தெலுங்கு, கன்னடம் ஆகிய மொழிகள்ல. தமிழில் அமையக்கூடிய முதல் ஏளன நூல் என்று அழைக்கப்படக்கூடியது இந்த பரமார்த்த குரு கதை அப்படின்னு சொல்லலாம். அப்ப உரைநடை இலக்கிய முன்னோடி வீரமாமுனிவர். ஞான கண்ணாடி, வாமன் கதை என்ற உரைநடை நூல்களும் இவர் தான் எழுதியிருக்கிறாரு. இந்த கேள்வி ரொம்ப முக்கியம். அப்ப வீரம் நிறைந்தவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஞான கண்ணாடி போட்டுக்கிட்டே சுத்துவாருன்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. வீரம் நிறைந்த ஒரு நபர் கண்ணுல எப்பயுமே ஞான கண்ணாடி இருக்கும். அந்த ஞான கண்ணாடி வழியா பார்த்துதான் அவர் படையெடுத்துட்டு அவருடைய வீரத்தை காட்டுவாருன்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஞான கண்ணாடி வீரமாமுனிவர். வாமன் கதை, வாமனன் வீரன் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்ப வாமன் கதை, வீரமாமுனிவர். இந்த மாதிரியான உரைநடை நூல்களையும் இவர் எழுதியிருக்கிறார். இலக்கணம், இலக்கணத்துறையில குட்டி தொல்காப்பியம் அப்படின்னு புகழப்படக்கூடிய அளவுக்கு தொன்னூல் விளக்கம் அப்படிங்கிற ஒரு நூல் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, எழுதியிருக்கிறார். இந்த நூலும் 5 இலக்கணங்களை பத்தி சொல்லக்கூடிய நூல் தான். பேச்சு தமிழ் வழக்காற்றை கொடுந்தமிழ் இலக்கணம் அப்படின்னு சொல்லி லத்தீன் மொழியில எழுதி கொடுத்திருக்கிறாரு. இந்த கேள்வியும் ரொம்ப முக்கியம். பேச்சு தமிழ் வழக்காறு அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய சொற்றொடர் இல்லையா? நம்ம வந்துட்டு நான் நேற்று மதுரைக்கு சென்றேன் அப்படிங்கிறதுக்கு பதிலா நான் நேத்திக்கு மதுரைக்கு போனேன் அப்படின்னு தான் நம்ம பேசுவோம். அப்ப அந்த பேச்சு தமிழ் வழக்காற்று இவர் என்னன்னு சொல்றாரு, கொடுந்தமிழ் இலக்கணம். அப்ப தூய்மையான தமிழ்ல செந்தமிழ் அப்படின்னும் பேச்சு தமிழ்ல கொடுந்தமிழ் இலக்கணம் அப்படின்னு சொல்லி லத்தீன் மொழியில அவர் எழுதியிருக்கிறாரு. எந்த மொழியில எழுதியிருக்கிறாருங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி குட்டி தொல்காப்பியம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நூல் யாது அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. தொன்னூல் விளக்கம் உங்களுக்கு தெரியாதது கிடையாது. இருக்கிறதுலே முக்கியமான நூல் இந்த தொன்னூல் விளக்கம். இது ரொம்ப முக்கியம். இதனுடைய வேறு பெயர் யாது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இதுவுமே 5 இலக்கணங்களை சொல்லக்கூடிய நூல். எத்தனை நூற்பாக்கள் இதுல இடம்பெற்று இருக்கிறது?
எத்தனை 5 இலக்கண பிரிவுகள்ல 370 கட்டளை கலித்துறை. 370 கட்டளை கலித்துறைகளால் ஆனது. ஆமா, இது எங்க படிச்சோம் நம்ம? நான் முன்னாடியே டீடைல்டா சொல்லிட்டேன். 370 நூற்பாக்கள். ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இந்த கொஸ்டின். மேக்ஸிமம் யாருக்குமே பெருசா வந்துட்டு அதை கடந்து போயிருவாங்க. டீடைல்டா படிக்க நமக்கு கொஞ்சம் ஆணித்தரமா போய் மனசுல பதியும். அவ்வளவுதான். அப்ப பேச்சு தமிழ் வழக்காற்றை எந்த பெயர்ல வந்துட்டு இலக்கணமாக வகுத்து கொடுத்திருக்கிறார்? கொடுந்தமிழ் அப்படிங்கிற பெயர்ல இலக்கணமாக கொடுத்திருக்கிறார். எந்த மொழியில இலக்கணம் படைச்சிருக்கிறார் அப்படின்னா லத்தீன் மொழியில இலக்கணம் கொடுத்திருக்கிறார். இந்த நூல் வந்துட்டு ஆங்கிலத்திலேயும் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கிறது. கால்டுவெல்லர் ஒப்பிலக்கண நூலுக்கு பெரிதும் துணை புரிந்ததாக கருதப்படக்கூடிய நூல் இந்த கொடுந்தமிழ் இலக்கணம் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப முக்கியம். அதை தாண்டி போப் ஐயரும் பெஸ்கியினுடைய ஆய்வு திறனை புகழ்ந்து பேசியிருக்கிறாரு ஜியு போப்புமே. இந்த பொன்னூலுக்காக செந்தமிழ் தேசிகர் அப்படிங்கிற பட்டம் இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ரொம்ப முக்கியம் இந்த நூலுக்காக. அடுத்தது மொழிபெயர்ப்பு. செந்தமிழ் அந்தணர் என்று அழைக்கப்படக்கூடியவர் யார்? இளம் குமரனார். செந்தமிழ் தேசிகர் என்று அழைக்கப்படக்கூடியவர் யார்? வீரமாமுனிவர். செந்தமிழ் அந்தணர் என்று அழைக்கப்படக்கூடியவர் இளம் குமரனார். செந்தமிழ் தேசிகர் என்று அழைக்கப்படக்கூடியவர் யார் அப்படின்னு கேட்டா வீரமா முனிவர். ரொம்ப முக்கியம். மொழிபெயர்ப்பு. மொழிபெயர்ப்பு அப்படிங்கிற நிலையில குறளினுடைய முதல் 2 பால்கள், அதாவது வீரமாமுனிவர் திருக்குறளை மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்கிறாரு. அதுல அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் அப்படின்னு 3 இருக்கு. அதுல அறத்துப்பால், பொருட்பால் அப்படிங்கிற அந்த 2 பால்களை மட்டும்தான் இவர் மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்கிறாரு. எந்த மொழியில மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு கேட்டா லத்தீன் மொழியில மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்கிறாரு. மொழிபெயர்ப்பு துறைக்கு வழிகாட்டியாக விளங்கியவர் அப்படின்னு சொன்னா இவரை தான் நம்ம சொல்லலாம். அதாவது வீரமாமுனிவர் என்று அழைக்கப்படக்கூடிய பெஸ்கி, கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது அகராதித்துறை. அகராதித்துறை ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அகராதி என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யார்? திருமூலரா? ரேவண சித்தர். வெரி குட். நிகண்டு என்ற வெரி குட். நிகண்டு என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யார்? சச்சோ, படிச்சு முடிச்சுட்டு திருப்பி அடுத்த டாபிக் போனா எல்லாம் மறந்துடுதா? திவாகர நிகண்டா? சேந்தன் திவாகரமா? சரி, முதல் நிகண்டு என்று அழைக்கப்படக்கூடியது அகராதி நிகண்டு. அகராதி நிகண்டா? உரிச்சொல் நிகண்டு முதல்ல நிகண்டுங்கிற சொல்ல உரிச்சொல் நிகண்டு அப்படின்னு சொன்னது இல்லையா? எங்க படிச்சிருக்கீங்க இத? எந்த பகுதியில? சமண சமயத்தின் கீழ் இதை நீங்க படிச்சுட்டு வரலையா? முதல் நிகண்டு என்று அழைக்கப்படக்கூடிய நிகண்டு திவாகரன் நிகண்டு. எத்தனை தொகுதிகளை கொண்டது அப்படின்னா 12,000 பெயர் தொகுதிகள்ல அடக்கி சொல்லியிருப்பாங்க. எத்தனாயிரம் சூத்திரங்கள்? 2180 சூத்திரங்களை கொண்டது. யாருது? 2180 சூத்திரங்களை கொண்டது. 9500 சொற்களால சொல்லப்படுது. பலபொருள் ஒரு சொல் மட்டும் கிட்டத்தட்ட 384 சொல்லியிருக்காங்க. நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா? அதே மாதிரி பிங்களந்தை அப்படிங்கிற நிகண்ட பத்தியும் படிச்சிருப்பீங்க. அதனுடைய வழிநூலாக இந்த பிங்களந்தைய அடியோற்று எழுதப்பட்ட ஒரே நூல் கைலாச நிகண்டு அப்படின்னு நீங்க படிச்சிருப்பீங்க. இந்த பிங்களந்தை எத்தனை நூற்பாக்களை கொண்டது? 4181 நூற்பாக்களை உடையது. எத்தனாயிரம் சொற்கள் இதில் இடம்பெற்று இருக்கிறது? 15,791 சொற்கள் இதுல இடம்பெற்று இருக்கிறது. பலபொருள் ஒரு சொல்னு எடுத்துக்கிட்டா 1091 சொற்கள் இடம்பெற்று இருக்கிறது அப்படின்னு படிச்சிருப்பீங்க. பிங்களந்தைன்னு எடுத்துக்கிட்டாலே இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும்னு சொல்லக்கூடிய நூல் பிங்களந்தை நிகண்டு. தமிழுக்கு இப்பேற்பட்ட ஒரு விளக்கம் அந்த பிங்களந்தை நிகண்டு மட்டும்தான் கொடுத்திருக்குன்னு சொல்லலாம். உரிச்சொல் நிகண்டு, அதுல கிட்டத்தட்ட 3200 சொற்கள் சொல்லியிருக்காங்க 12 வகுப்புகள்ல. சூடாமணி நிகண்டு, மண்டல புரூடர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் எழுதினது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சூடாமணி நிகண்டு. கடைசியா உரிச்சொல். உரிச்சொல் நிகண்டு முதல்ல நிகண்டு அப்படிங்கிற சொல் ஆட்சி பெற்றது எந்த நூல்ல? உரிச்சொல் நிகண்டு. 12 பகுதி, 1197 விருத்தங்கள். ரொம்ப முக்கியம் இந்த கொஸ்டின் அத்தனையுமே பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரே நிமிஷமும். ஓகே, இந்த கேள்வி அத்தனையும் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. இதுல ஏதாவது சந்தேகங்களுக்கு நிகண்டு மறந்தாச்சு நமக்கு இல்லையா? அப்ப என்ன பண்ணணும்? நிகண்ட திருப்பி போய் பார்க்கணும். ஃபர்ஸ்ட்ல இருந்து தானே நான் ரிவிஷன் பார்த்துட்டு வர சொன்னேன். ஃபர்ஸ்ட்ல இருந்து தானே ரிவிஷன் பார்த்துட்டு வர சொன்னேன். ஏன் மறுபடியும் மறந்துருச்சு உங்களுக்கு? அப்ப 10வது தானே, திருப்பி போய் படிச்சுட்டு வாங்க.
கண்டிப்பா நிகண்டுல எல்லாம் ஒரு கேள்வி உங்களுக்கு யூஜிசி நெட்லயே கேக்குறாங்க. தயவு செஞ்சு நிகண்டெல்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்ணாதீங்க. நம்மளால மூல நூல் போய் படிக்க முடியாது. ஆனா இதுல உள்ள பேசிக்க கண்டிப்பா உங்களால என்ன பண்ண முடியும்? படிச்சுக்கிட முடியும். சரிங்களா? சரி, அடுத்தது. மொழிபெயர்ப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா குறளினுடைய முதல் 2 பாழ்கள் யாரால் மொழிபெயர்க்கப்பட்டது அப்படின்னு எடுத்துக்கிட்டா வீரமாமுனிவரால மொழிபெயர்க்கப்பட்டது. திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படிங்கிற கேள்வியும் உங்களுக்கு டைரக்டா கேட்கலாம். யாரு? வீரமாமுனிவர். அகராதி அப்படின்னு எடுத்துக்கிட்டா இவருடைய பணி வந்துட்டு ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லலாம். பொருள், தொகை, தொடை, பெயர் அப்படிங்கிற 4 பகுதியாக வகுத்து, சதுர் அப்படின்னா 4ன்னு அர்த்தம். பெயர், பொருள், தொகை, தொடை அப்படிங்கிற 4 பகுதியாக வகுத்து சதுர் அகராதி அப்படிங்கிற ஒரு அகராதியை வகுத்திருக்கிறார். பின்னாடி வரக்கூடிய அகராதி அத்தனைக்கும் ஒரு முன்மாதிரியாக இவருடைய சதுர அகராதி விளங்குது அப்படின்னு சொல்லலாம். தமிழ்ல தோன்றிய முதல் அகராதி அப்படின்னு எடுத்துக்கிட்டா சதுர அகராதி. இந்த கேள்வி ரொம்ப முக்கியம். இதை தாண்டி 900 சொற்கள் கொண்ட தமிழ் லத்தீன் அகராதி ஒன்றும், போர்ச்சுகீசியம் தமிழ் லத்தீன் அகராதி ஒன்றும் இவரால் இயற்றப்பட்டிருக்கிறது. இந்த 3மே பிற நாட்டார் தமிழ் கத்துக்கிடவும், நம்ம நாட்டார் வந்துட்டு தமிழினுடைய திறத்தை தெரிஞ்சுக்கவும் வந்துட்டு உதவி புரியக்கூடிய ஒரு நூல் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியம். பொருள், தொகை, தொடை, பெயர் அப்படின்னு சொல்லி சதுர அகராதி மொத்தம் 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த கேள்வி முக்கியம். சதுர அகராதி அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஆனா அது எந்தெந்த பகுதிகளை கொண்டது அப்படின்னு நம்ம படிச்சிருந்திருக்க மாட்டோம். அதனால இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். பாத்துக்கோங்க. யார் எழுதியிருக்கா சதுர அகராதி? வீரமாமுனிவர் எழுதியிருக்கிறார். சரி. பெயர் அகராதினா என்ன? பெயர் சொற்கள், பெயர்கள் பத்தி மட்டும் இருக்கும். பொருள் அகராதினா என்ன? பொருள்களை விளக்கக்கூடியது. தொகை அகராதினா என்ன? சொற்களினுடைய தொகுப்பை சொல்லக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கும். தொடை அகராதினா என்ன? செய்யுள் சார்ந்த இலக்கணங்கள், அணிகள், இத பத்தின தகவல்கள் கொடுத்திருக்காங்க. அப்ப அதனாலதான் தமிழ்ல தோன்றிய முதல் அகராதி அப்படிங்கிற பெருமையை இந்த நூல் பெற்றிருக்கிறது. அகராதியின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் யாரு? வீரமாமுனிவர். அகராதியின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய நபர் வீரமாமுனிவர். ஓகேவா? அடுத்தது. இதை தாண்டி இப்ப அகராதி துறையிலும் இவருடைய பங்களிப்பு பெருவாரியாக இருக்கு. இதை தாண்டி வேற என்ன அகராதி எழுதியிருக்கிறாரு? தமிழ் லத்தீன் அகராதி, போர்ச்சுகீசியம் தமிழ், அதுக்கப்புறம் லத்தீன் அகராதி, இதெல்லாமே எழுதியிருக்கிறார். செய்யுள் நூல். செய்யுள் நூல்ல ரொம்ப முக்கியம். சுதிர்த்த மேரி சொன்ன வள்ளவர் கதையை தேம்பாவணி அப்படிங்கிற தீந்தமிழ் காப்பியமாக தீட்டியிருக்கிறார். இந்த தேம்பாவணி ரொம்ப முக்கியம். கிறித்துவம் தமிழுக்கு கொடுத்த ஒரு பெரும் காப்பியம் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் அதை பத்தின அரிய நூல் அப்படின்னு கிறிஸ்துவ சமயத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கான ஒரு நூல் இதுவாக இருக்கு. வாடாத மாலை அப்படிங்கிற பொருள் கொண்டது. தேம்பாவணிக்கு பல்வேறு தேக்கூட்டல் பாக்கூட்டல் அணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தேம்பா கூட்டல் அணி அப்படின்னு பிரிச்சு நம்ம பொருள் கொள்ளலாம். இயேசுவினுடைய வளர்ப்பு தந்தையாகிய தூய வள்ளவரினுடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்து சொல்லக்கூடிய நூல் தான் இந்த தேம்பாவணி. காப்பிய பாங்கிலே சிந்தாமணிக்கு ஒப்பானதாக கருதப்படக்கூடிய ஒரு நூல். கற்பனை தரத்திலும் காவிய நலத்திலும் கம்பராமாயணத்தை ஒட்டியே அமையக்கூடிய ஒரு நூல். குறள் மனம் நூல் முழுவதும் இருக்கு. 3 காண்டங்கள், 36 படலங்கள், 3615 விருத்தங்களை கொண்ட ஒரு நூல். ரொம்ப முக்கியம். 3 காண்டங்கள், 36 படலங்கள், 3615 விருத்தங்கள். இந்த கேள்வியை நான் தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் நீங்க எனக்கு பதில் சொல்லணும். ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நற்றமிழ் இலக்கிய நூல் கருத்துக்கள் அனைத்தையும் ஒருங்கே அமைந்த ஒரு அருந்தமிழ் காப்பியம். இதை தாண்டி வேற நம்ம தமிழ் காப்பியங்கள்ல இருக்கக்கூடிய இயற்கை புனைவா இருக்கட்டும், உவமைகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாமே இந்த நூல்கள்லையும் இடம்பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இன்சுவை தேர்ந்த மதுரை தமிழ் சங்கத்தார் பெஸ்கிக்கு வீரமாமுனிவர் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்திருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். வீரமாமுனிவருக்கு வீரமாமுனிவர் என்ற பட்டம், பெஸ்கிக்கு வீரமாமுனிவர் என்ற பட்டத்தை கொடுத்தது யார்? மதுரை தமிழ் சங்கத்தார். செந்தமிழ் தேசிகர் என்று அழைக்கப்படக்கூடியவர் வீரமாமுனிவர். செந்தமிழ் அந்தணர் என்று அழைக்கப்படக்கூடியவர் இரா இளம் குமரனார். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 5 இலக்கணம்ங்கிற நூலுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லாத பட்சத்துக்கு இந்த ஒப்பிலக்கண நூல், அதாவது இந்த 5 இலக்கணம் பேச்சு தமிழ் வழக்காறு கொடுந்தமிழ் இலக்கணம், அதுக்காக. ஆனா 5 இலக்கணங்களுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்குது உண்மையாலுமே. சரி, செய்யுள் நூல்கள் முடிஞ்சு போச்சு. அடுத்தது கொள்ளிடத்தின் வடகரையில்.
அப்ப திருச்சியில வந்துட்டு 2 பகுதியாக பிரிக்குது. காவிரி ஆறு வந்துட்டு 2 பெரும் தீவுகளை உருவாக்குது. ஒண்ணு கொள்ளிடம், இன்னொன்னு காவிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கொள்ளிடத்தின் வடகரையில ஏலாக்குறிச்சியில மேரி மாதாவுக்கு கோவில் கட்டி அந்த இடத்திற்கு திருக்காவலூர் அப்படிங்கிற ஒரு பெயர் வச்சவர் இவர்தான். திருக்காவலூர் களம்பகம் அப்படிங்கிற ஒரு களம்பக நூலையும் சிற்றிலக்கிய வகையில பாடிட்டு போயிருக்கிறார். தேவமாதாவின் மீது அடைக்கல நாயகி, வெண்களிப்பா இந்த மாதிரி பிரபந்தங்களையும் பாடியிருக்கிறார். தேவமாதாவின் மீது வீரமாமுனிவர் பாடிய பாடல் யாது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கலாம். இந்த கேள்வி ரொம்ப முக்கியம். தேவார பாங்கில் அமைந்த நூல் கருணாம்பாள் பதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி இதுவுமே. அன்னை அழுங்கல் அந்தாதியும் இவர் எழுதினதுதான். இன்னும் தமிழ்ல அமையக்கூடிய நல்ல நீதி நூல்களை தமிழ் செய்யுள் தொகை அப்படிங்கிற பெயரால தொகுத்து வெளியிட்டிருக்கிறார். இந்த கேள்வி ரொம்ப முக்கியம். தமிழ் செய்யுள் தொகை என்ற நூலை தொகுத்து வெளியிட்டவர் யார் அப்படின்னு கேட்கலாம். நூல் தொகுப்பிற்கு வழிகாட்டியவர் அப்படின்னு சொல்லலாம். போர்ச்சுகீசிய நாட்டு வேத சாட்சியான கித்தேரியம்மாள் மீது பாடப்பட்டதுதான் கித்தேரியம்மாள் அம்மானை. இதுவும் முக்கியம். பாமரரும் படித்து இன்புறத்தக்க அளவுல மிகச்சிறந்த நூல் அப்படின்னு சொல்லலாம். பெஸ்கி திருச்சிராப்பள்ளியை ஆண்ட சந்தா சாஹிப் கிட்ட திவானாக இருந்ததாகவும் அவரால் பெரிதும் மதிக்கப்பட்டதாகவும் நமக்கு தெரியுது. இந்த மாதிரி 37 வருஷம் தமிழகத்துல தங்கி வேலையும் பார்த்திருக்கிறாரு இந்த வீரமாமுனிவர். 66வது வயதுல அம்பலக்காட்டுலதான் அவர் என்ன பண்ணிருக்கிறார், இறந்திருக்கிறார். வரி வரியா சொல்றதுக்கு காரணம் உங்களுக்கு தெரியும். எல்லா வரியும் முக்கியம். எந்த வரியும் நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, கடந்து போயிடக்கூடாது. அதனாலதான் ரொம்ப பொறுமையா வரி வரியா சொல்றேன். சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம விடுறதுதான் அவங்களுக்கு அந்த கேள்விகள் எல்லாமே பெருசா நமக்கு தெரியுது. இதெல்லாம் கேட்டுற போறாங்களா அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கடந்து வந்துரும். இதையும் கேட்கலாம், இதையும் நான் கேட்பேன் அப்படிங்கிற வகையில தான் அவங்க என்ன பண்றாங்க, வினாக்களை எழுப்புறாங்க. அதனால தயவு செஞ்சு சின்ன சின்ன விஷயங்களையும் ஆழமா படிச்சுக்கோங்க. இப்ப வீரமாமுனிவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா தமிழ் எழுத்துக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இப்ப நான் கேள்விகள் கேட்க தொடங்குறேன். அப்படியே ஞாபகத்துல வச்சுக்கிட்டு பார்க்காம சொல்ல ட்ரை பண்ணுங்க. வீரமாமுனிவரினுடைய இயற்பெயர் யாது? கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி. வெரி குட். கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி. குட். அம்மா பெயர் என்ன? வீரமாமுனிவரினுடைய தாயார் பெயர் என்ன? எலிசபெத். வெரி குட், எலிசபெத். வீரமாமுனிவர் யாரிடம் தமிழ் கற்றார்? கவிராயர். வீரமாமுனிவர் சுப்ரதீப கவிராயரிடம் எத்தனை ஆண்டு தமிழ் கற்றார்? 20 ஆண்டுகள். வீரமாமுனிவர் தமிழகத்திற்கு வந்த பொழுது அவருடைய வயது என்ன? 30வது வயதுல எதற்காக வந்து வீரமாமுனிவர் தமிழகத்திற்கு இடம்பெயர்ந்தார்? சமய பணியாற்ற வந்தார். சமய பணியாற்றுவதற்காக தமிழகத்திற்கு வந்திருக்கிறார். குட். அடுத்த கேள்வி. நீட்டல் சுழித்தல் குறில் மெய்க்கு இருபுள்ளி என்ற நூற்பா இடம்பெறக்கூடிய நூல் எது? இலக்கண விளக்கம், தொன்னூல் விளக்கம். வெரி குட். அதை தாண்டி வேத விளக்கம் என்ற நூலுக்கு மறுப்புரை தெரிவித்தவர்கள் யார்? வெரி குட். டேனிஷ் லூத்தரன் சங்கத்தார் வெளியிட்ட திருச்சபை பேதகம் அப்படிங்கிற நூல். அந்த நூலுக்கு மறுப்பாக இவர் எழுதின நூல் எது? பேதகம் மறுத்தல் லூத்தர் இனத்தியல்பு அப்படின்னு சொல்லுவாங்க. வீரமாமுனிவருக்கு இந்த உரைநடை எழுதின காரணத்தினால என்ன பட்டம் வழங்கப்பட்டது? உரைநடை இலக்கிய முன்னோடி அப்படிங்கிற பெயர் அழைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். குட்டி தொல்காப்பியம் என்று அழைக்கப்படக்கூடிய நூல் தொன்னூல் விளக்கம். இலக்கண விளக்கம் அதுவும் சொல்லலாம். பட் இந்த இடத்துல இந்த கேள்விகள் சொல்லியிருக்காங்க, அந்த இடத்துலயும் நம்ம படிச்சுட்டு வந்திருப்போம். அதனாலதான் அதை அடுத்த கேள்வி கேட்க வந்து நீங்களே சொல்லிட்டீங்க. இலக்கண விளக்கம்னு ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டீங்க. இலக்கண விளக்கம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குட்டி தொல்காப்பியம். இந்த இடத்துலயும் அந்த குட்டி தொல்காப்பியம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆனா ஸ்கூல் புக்ல வந்துட்டு உங்களுக்கு இலக்கண விளக்கம் தான். சரிங்களா? நெக்ஸ்ட். அடுத்தது இது வருஷம் புரியுது இல்லையா? அடுத்த கேள்வி. ஞான கண்ணாடி வாமனன் கதை இவர் எந்த இயல்புகளோடு தொடர்பு கொண்டது? தமிழ்ல இவர் எழுதின உரைநடை நூல்களோடு தொடர்பு கொண்டது. வெரி குட். அடுத்த கேள்வி. தேம்பாவணி அப்படிங்கிற காப்பியம் எந்த கதையை தழுவி எழுதப்பட்டது?
அந்த பலவன் அவங்க இயேசுவோடைய வளர்ப்பு தந்தையை பத்தி சுதிர்த்த மேரி சொன்ன பலவர் கதையை தழுவி எழுதப்பட்டதுதான் தேம்பாவணி. சுதிர்த்த மேரி சொன்ன பலவர் கதை. தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் யார்? வளவர் என்று அழைக்கப்படக்கூடிய சூசையப்பர் அப்படின்னு சொல்லலாம். கற்பனை தரத்திலும் காவிய நலத்திலும் கம்பராமாயணத்தை ஒட்டி அமைந்த நூல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும், சிந்தாமணிக்கு ஒப்பானது அப்படின்னு அழைக்கப்பட்டாலும் அது எதுதான் நமக்கு? இந்த தேம்பாவணி அப்படிங்கிற நூல் தான். தேம்பாவணி எத்தனை காண்டங்களை கொண்டது? இந்த கேள்வி ரொம்ப முக்கியம். 3 காண்டங்கள், 36 படலங்கள், 3615. ஞாபகத்துக்குமே என்னால வச்சுக்கவே முடியல மேம், இதெல்லாம் எனக்கு மறந்துருது. 3 3 3 எல்லாத்துலயும் பாருங்க 3 3 6 3 6 அப்படியே அழகா வந்துருது. அதனால 3 3 3ன்னு ஆரம்பிச்சாலே எல்லாமே 3 3ஆ வர்றது எதுதான்? நம்மளுடைய தேம்பாவணி தான். அப்படி நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதே மாதிரி வீரமாமுனிவர் என்ற பட்டத்தினை பெஸ்கிக்கு யார் கொடுத்தாங்க? மதுரை தமிழ் சங்கத்தார். கொள்ளிடத்தின் வடகரையில உள்ள ஏலாக்குறிச்சி அப்படிங்கிற இடத்துல மேரி மாதாவுக்கு கோவில் கட்டி அந்த இடத்திற்கு என்ன பெயர் வச்சிருக்கிறாரு வீரமாமுனிவர்? திருக்காவலூர். தேவார பாங்கில் அமைந்த வீரமாமுனிவரினுடைய பாடல் யாது? வெரி குட். தேவார பாங்கில் அமைந்த கருணாம்பாள் பதிகம். கருணாம்பாள் பதிகம் நீங்க எப்படி ஞாபகத்துல வச்சுக்கணும் அப்படின்னா, பதிகம் அப்படின்னு வந்தாலே 10 பாடல்களை கொண்டது. தேவாரங்கள் தான் பதிக அமைப்புல பாடப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னோடி யார் அப்படின்னா காரைக்காலமையார், உங்களுக்கு தெரியும். அப்ப அந்த பதிகம் அப்படின்னு வந்திருந்தாலே அது தேவாரம் தான். கண்ணை முடிஞ்சிட்டு போட்டுறலாம். வேற எதுலயுமே பாருங்க பதிகம் இல்லையா? அப்ப அதுலயே உங்களால ஈஸியா கஸ் பண்ணி போட்டுற முடியும். அன்னை அழுங்கல் அந்தாதி அப்படிங்கிற நூலும் இவர் எழுதுனதுதான். இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தமிழ் செய்யுள் தொகை நீதிநெறி விளக்கம் பாடினது யார்? நீதிநெறி விளக்கம் பாடினது யார்? குமரகுருபரர். வெரி குட். போர்ச்சுகீசிய நாட்டு வேத சாட்சியான கித்தேரி அம்மாள் மீது இவர் பாடின நூல் கித்தேரி அம்மாள் அம்மானை. எத்தனாவது வயதுல இவர் இறந்து போனாரு? 66. எந்த ஊர்ல இவர் இறந்து போனாரு? வீரமாமுனிவர் இறந்த இடம் யாது? அம்பலக்காடு. மொழிபெயர்ப்பு துறையினுடைய வழிகாட்டி என்று அழைக்கப்படக்கூடியவர் வீரமாமுனிவர். ஏன் மொழிபெயர்ப்பு துறையினுடைய வழிகாட்டின்னு சொல்றாங்க? திருக்குறளை வீரமாமுனிவர் எந்த மொழியில மொழிபெயர்த்திருக்கிறார்? லத்தீன் மொழியில. திருக்குறள்ல எத்தனை அதிகாரத்தை மொழிபெயர்த்திருக்கிறார் லத்தீன் மொழியில? அறத்துப்பால் பொருட்பால் 2 பால்களை மட்டுமே இவரால மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கிறது. காமத்துப்பாலை இவர் மொழிபெயர்ப்பு செய்யல. செந்தமிழ் தேசிகர் என்று அழைக்கப்படக்கூடியவர் வீரமாமுனிவர். செந்தமிழ் அந்தனர் என்று அழைக்கப்படக்கூடியவர் இளம் குமரனார். மனப்பாடமாயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கேள்வி அத்தனையும் முக்கியம். இதே மாதிரி இல்ல தமிழ் லத்தீன் அகராதி அப்படின்னு எடுத்துக்கிட்டா வீரமாமுனிவர் உங்களுக்கு தெரியும். இது ஈஸியா நீங்க அடிச்சிடலாம். ஆனா எத்தனாயிரம் சொற்கள் ரொம்ப முக்கியம். 900 சொற்களை கொண்டதுதான் தமிழ் லத்தீன் அகராதி. இதை தாண்டி இந்த சதுர அகராதி எத்தனை பகுதியாக வகுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்கலாம். பொருள், தொகை, தொடை, பெயர் அப்படின்னு சொல்லி 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வினாவும் ரொம்ப முக்கியம். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஓரலா உங்களால கண்டிப்பா அங்க இங்கேயும் சேர்த்து இவருதான் அப்படிங்கிறத கஸ் பண்ணி கூட உங்களால போட முடியும். அதே மாதிரி சிற்றிலக்கியங்களுக்கு பெரும் பங்கு ஆற்றி இருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். கலம்பகம் பாடி இருக்கிறாரு, பதிக அமைப்பு பாடி இருக்கிறாரு, அந்தாதி பாடி இருக்கிறாரு, அம்மானை பாடி இருக்கிறாரு. அதே மாதிரி சிற்றிலக்கியங்கள்ல பெரும் பங்களிப்ப இந்த நபர் ஆற்றியிருக்கிறாருங்கிறது குறிப்பிடத்தக்கது. அப்ப சிற்றிலக்கியம் மட்டுமல்ல, செய்யுள், இலக்கணம், இலக்கியம், அதை தாண்டி எழுத்து சீர்திருத்தம், இந்த மாதிரி உரைநடை நூல்கள்னு நிறைய வேலைகளை யார் செஞ்சிருக்கிறாரு? வீரமாமுனிவர். அதனாலதான் முதல் இடத்துல எல்லா பேருமே இவங்களை கொடுத்திருக்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது ஜியு போப். சாதாரண நபர் கிடையாது இந்த ஜியு போப்பு, இல்லையா? சரி, 30 வயசுல தமிழகத்திற்கு வந்தாருன்னு நம்ம படிச்சிருப்போம். இந்த வீரமாமுனிவர் எத்தனை ஆண்டுகள் தமிழகத்துல தொண்டாற்றி இருக்கிறார்? 37 ஆண்டுகள் தமிழ் தொண்டு செஞ்சிருக்கிறார். எந்த நாட்டை சார்ந்தவர்? சந்தா சாஹிப் அப்படிங்கிற மன்னன் கிட்ட உரையாடுவதற்காக வேண்டி வீரமாமுனிவர் ஒரு மொழியில கத்துக்கிட்டார். அந்த மொழிக்கு பெயர் என்ன?
உருது மொழி மேம். உருது மொழி உருது மொழி கிஸ்மத் 2 சன்னியாசின்னு ஒரு பட்டம் மாதத்திற்குள்ளார கொடுப்பாங்க சந்தா சாஹிப் கிட்ட உரையாடுவதற்காக உருது மொழியை அவர் கத்துக்கிட்டார். சந்தா சாஹிப் இவருக்கு இஸ்மத் சன்னியாசி, அதாவது தூய துறவி அப்படிங்கிற பட்டத்தையும் இவருக்கு கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு நம்ம முன்னாடியே படிச்சிருப்போம் இல்லையா? அதே மாதிரி ஆமா மேம். இதெல்லாமே உங்களுக்கு தெரியும். முதல் ஏளன நூல் பரமார்த்த பரமார்த்த குறுகதை. சரி, அவ்வளவுதான். வீர சோழியத்தை பின்பற்றி செய்யுளை பத்தியம் கத்தியம் என பிரிக்கக்கூடிய நூல் யாது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். தொன்னூல் விளக்கம். வீர சோழியத்தை பின்பற்றி செய்யுளை பத்தியம் கத்தியம் என்று பிரிக்கக்கூடிய நூல் யாது? தொன்னூல் விளக்கம். வீர சோழியம் தான் முதல்ல 5 இலக்கணத்தை பத்தி சொல்லக்கூடிய நூல் அப்படிங்கறத நம்ம பழைய லாஸ்ட் கிளாஸ்லயே பாத்தீங்க அப்படின்னா பார்த்தாச்சு. அடுத்தது ஜியு போப். யார் இந்த ஜியு போப்? இங்கிலாந்துல நோவா ஸ்கோஷியா அப்படிங்கிற இடத்துல பிறந்திருக்கிறார். ரொம்ப முக்கியம். இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர் அப்படின்னு ஒரு சில இலக்கிய வரலாறுல சிம்பிளா கொடுத்துருவாங்க. ஆனா இந்த இடத்துல நல்ல விரிவா நோவா ஸ்கோஷியா அப்படிங்கிற இடத்துல பிறந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அதை தாண்டி ஹாக்ஸ்டன் கல்லூரியில படிச்சிருக்கிறாரு. வெஸ்லியன் மிஷன் சார்பில் 19வது வயதுல தமிழகத்திற்கு வந்திருக்கிறாரு. மகாவித்வான் ராமானுஜ கவிராயர்கிட்ட தமிழ முறையா படிச்சிருக்கிறார். வீரமாமுனிவர் தமிழ் கத்துக்கிட்ட ஆளு சுப்ரதீப கவிராயர். டாக்டர் ஜியு போப் ஜியு போப்புக்கு தமிழ் கத்துக் கொடுத்த அறிஞர் யாரு? ராமானுஜ கவிராயர். மகாவித்வான் ராமானுஜ கவிராயர். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். முதல்ல திருநெல்வேலியில உள்ள சாயர்புரம் அப்படிங்கிற இடத்துலயும், அதை தாண்டி தஞ்சையில, அதுக்கப்புறம் நீலகிரியிலும் தன்னுடைய சமய பணியை செஞ்சுட்டு வந்திருக்கிறாரு. பெங்களூர்ல சமய குறவராகவும் பிஷப் காட்டன் பள்ளி